90 சூடத்தை மொத்தமாக எரிக்கலாமா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாரு, என்னுடைய தாயார் இறந்துட்டாரு, என் வீட்டில் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க, அந்த இதனால் அடப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அடப்பை கழிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் விளக்கு போடணும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி விளக்கு போட முடியாது. அப்படி விளக்கு போடாதனால மொத்தமாக வாங்கி அந்த 3 மாதம் 90 நாள்னா 90 நாளுக்கும் மொத்தமாக ஒரே நாளில் 90 சூடத்தை வாங்கி அதை எரிச்சிட்டிங்க அப்படின்னா அது சரியாயிரும். நீங்கள் 90 நாளுக்கும் தனித்தனியாக போட தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவு அது சரியானது அல்ல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவு. அதாவதுங்க, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அடப்பு அப்படின்னு ஒருத்தர் இறக்குறாரு, எனக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கார், என்னுடைய தாயாக இருக்கா, என்னுடைய தந்தையாக இருக்கா, என்னுடைய தமையனாக இருக்கா, அல்லது கட்டிய கணவராக இருக்கார், மனைவியாக இருக்குது அப்படின்னா, அதாவது அவர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்து வந்த விதம், நம்மளை பாதுகாத்த விதம், நம்மக்கிட்ட அன்பு செலுத்தின விதம், அது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி செலுத்துறதான் இது மாதிரியான ஒரு சில வழிபாடுகள். அதாவது அடப்பு இருக்குன்னா அதுக்கு பல நூறு காரணம் இருக்கும். ஆனால் அடப்புனா என்ன? நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவும் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நான் அறிஞ்ச வரைக்கும் ஒரு உயிர் போகும்போது அந்த உயிர் நல்ல நேரத்தில் போகுதா, கெட்ட நேரத்தில் போகுதா, இல்லை அந்த கெட்ட நேரமான இது மாதிரியான அடப்பு காலங்களில் இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற இது போன்ற விஷயங்கள் ஜாதக பெருமக்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சௌகரியத்துக்கும் நம்மளுடைய வசதிக்கும் நாம் எதுக்கு 3 மாதம் விளக்கு போடணுமா, அது தேவையில்லை, அப்படியெல்லாம் வீட்டில் இருந்து விளக்கு போட முடியாது, 4 இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சௌகரியத்தை நினச்சி நாம் என்ன பண்ணுவோம், அவங்க சொல்கிறத கேட்காம ஒரே நாளில் மொத்தமாக சூடத்தை வாங்கி எரிச்சு விட்டு போயிடுவோம். அதனால் என்ன நடக்கும், அதனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன். உங்கள் வீட்டில் இனி வரும் காலங்களில் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தால் நீங்கள் இந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். சரி, முதல்ல அடப்புனா என்ன? இறந்தவர் செல்லும் வழியில் ஏற்படும் அடைப்பு. அடப்பு அப்படின்னா அடப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். அடப்புனா என்ன அப்படின்னா, ஒரு உயிர் பிரியுது அப்படின்னா அந்த உயிர், அந்த ஆன்மா இறைவனடி சேரும் வழி, அங்கே ஏற்படும் தடங்கள், அங்கே ஏற்படும் தடை, அதுதான் அடப்பு. அந்த உயிர் இறைவனடி சேர்றது மட்டுமல்லாம அது சொர்க்கமா நரகமா, அது எங்க அது சென்றடையுது அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட இடத்தை சென்று சேர முடியாமல் தடுக்கும் வழிதான், தடுக்கும் முறைதான் அந்த இடத்துல அடப்பு. அதாப்பா அடப்புல இறந்துருக்காரு, இந்த உயிர் அந்த இடத்துல போய் சென்று சேராது, இந்த உயிர் போக வேண்டிய அந்த இறைவனடி சேராது. அதனாலதான் அந்த அடப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணுவோம், ஒரு சில பேர் சொல்றாங்கிறதுக்காக மொத்தமா 90 சூடத்தை 90 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சூடம் அப்படி வச்சு எரிச்சு விட்டு மொத்தமா ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாடு, 90 நாள் சாப்பிட்ற சாப்பாடை ஒரே நாள் நான் சாப்பிட முடியுமா? ஒரே நாள் சாப்பிட்டு நான் 90 நாள் வாழ்ந்துட முடியுமா? நான் என்ன ஆகும், என்னுடைய உடம்பு என்ன ஆகும்? 90 நாள் சாப்பாடை என்னால் சாப்பிட முடியுமா? முதல்ல அப்படியே 90 நாள் சாப்பிட்ற சாப்பாடை நான் சாப்பிட்டா நான் உயிரோடு இருக்க முடியுமா? அதுதான் முதல்ல இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய இது மாதிரியான ஒரு முதியோர்கள் ஒரு இது மாதிரி இறைவனடி சேர்றாங்க அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது நீங்கள் சரியாவா நீங்கள் அதை செய்யலாம். இல்லை அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்களை சுற்றியே நிற்பாங்க. அப்போ அவங்களை சுற்றி நிற்கும் போது என்ன ஆகும், உங்களை விட்டு ஒரு உயிர் பிரியுது, அந்த உயிர் சரியான இடத்துல போகலை, சரியான இடத்த சென்றடையலை, அந்த சரியான அந்த இறைவனடி சேரலை, அதுக்கு நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா அந்த உயிர் உங்களை விட்டு பிரியாது, உங்களை சுற்றி தான் நிற்கும். அப்போ அது உங்களுக்கு தானே ஒரு சில அச்சாட்டங்களையும் அசலாட்டங்களையும், அது ஒன்றும் உங்களை செய்ய போகிறதில்ல, ஆனால் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில அச்சாட்டங்களும் அசலாட்டங்களும் ஏற்படும்ல, அதை தவிர்க்கணும்ல. சரி, பதிவு வருவோமே, ரொம்ப சுற்றி வளைச்சு நான் பேச விரும்பலைங்க. அடப்பு அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, எதுக்கு 3 மாதம் விளக்கு போடணும், எதுக்கு செம்பு தண்ணி நிறைகுடத்தில் இருக்க செம்பில் நிறைகுடத்தில் இருக்க அந்த ஒரு செம்பில் நிறைய தண்ணியை வச்சு ஒரு விளக்கு போட்டு ஏன் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அடப்பு அப்படிங்கிறது அவர்கள் போய் சென்று சேர்ற இடம், அந்த இறைவனடி, அந்த சொர்க்கமா அந்த நரகமா, அது தீர்மானிக்கப்பட்ட இடமா, போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருட்டாக
வெளிச்சம் இல்லாமல் இருக்குமா, போகிற வழி தெரியாதான். அதான் அடப்பு, தடங்கள். எங்கே போகிறோங்கிற அந்த வழி தெரியாமல் அந்த இருட்டாக இருக்கும். எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு தெரியாது, பாதை தெரியாது. அப்போ அந்த ஆன்மாவோட மக்கள், பாத்தியப்பட்ட மக்கள், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும், அவர்கள் அந்த போடுற அந்த விளக்குகளை, அந்த விளக்கின் வெளிச்சம் அந்த ஆன்மாவுக்கு பாதையை காட்டும். அந்த விளக்கோட வெளிச்சம், இதுதான் பாதை, நீ இறைவனடி சேர்றதுக்கு இதுதான் பாதை, நீ சொர்க்கம் போறதுக்கு இதுதான் பாதை, நீ நரகம் போறதுக்கு இதுதான் பாதைன்னு அந்த போடுற அந்த போடுற அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கோட வெளிச்சம் அந்த பாதையை காட்டும். நான் ஒரு விளக்கை பிடிச்சி எப்படி பாதையை பார்த்து நடந்து போவேன், அதே மாதிரி அப்போ ஒரே நாளில் நான் 90 சூடத்தை போடும்போது 90 சூடத்துலேருந்து வர்ற வெளிச்சம், அந்த நான் அந்த போகிற 90 நாள் நடந்து போகிற அந்த பாதையை அந்த வெளிச்சம் காட்டிடுமா? மிகப்பெரிய முட்டாள்தனம். தயவுசெய்து அதை செய்யாதீங்க. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் போட 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 அந்த விளக்கின் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் என் பிள்ளை விளக்கு போடுது அப்படின்னா, அந்த விளக்கோட வெளிச்சத்தில் நான் கொஞ்சம் தூரம் போவேன். நாளைக்கு போடுதுன்னா அந்த வெளிச்சத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன். இந்த மாதிரி 90 நாள் போடும்போது எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட அந்த இடம், அந்த இறைவனடியா, சொர்க்கமா, நரகமா, அந்த இடத்த போய் இந்த ஆன்மா சேரும், சாந்தி அடையும். அதுதான் சத்தியமான உண்மை. அதில் எதுக்கு தெரியுமா அந்த செம்பு தண்ணி வச்சு விளக்கு போடணுங்கிறாங்க? அந்த செம்பு தண்ணியானது தவிச்ச தாகத்தை தீர்க்கிறதுக்கு, அந்த ஆன்மாவுக்கு. ரொம்ப தூரம் நடக்குது, ரொம்ப தூரம் நடக்கும்போது அந்த தவிக்கிற அந்த வாய்க்கு தண்ணீர் தான் அந்த பிள்ளை வைக்கிற அந்த தண்ணீர். ஒவ்வொரு நாளும் பருகிற அந்த செம்பு தண்ணியை தன்னுடைய தாகத்தை தீர்த்து அந்த விளக்கு போடுற வெளிச்சத்தில் அதனுடைய பாதையை தேடி அது போய் சேர்ற இடம் அந்த சொர்க்கம், அந்த இறைவனடி, அந்த ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு தான் 90 நாள் விளக்கு போடணும், செம்பு தண்ணியில் தண்ணீர் வச்சு கும்பிடணும், விளக்கு போடணும்னு சொல்ல காரணம். ஒரு நாள் விளக்கு போடுறீங்க, அந்த தண்ணி என்ன பண்ணலாம்னா, தண்ணி எடுத்து முச்சந்தியில் ஊற்றிட்டு மறுபடியும் மறுநாள் அந்த தண்ணியை வச்சு கும்பிடணும். ஒரே தண்ணியை வச்சு நம்ம கும்பிடக்கூடாது. ஒரு நாள் தண்ணியை ஒரு நிற செம்பில் வச்சு விளக்கு போடுறீங்க அப்படின்னா, அந்த தண்ணியை முச்சந்தியில் ஊற்றிட்டு காலையில் ஊற்றிட்டு மறுநாள் விளக்கு போடும்போது இன்னொரு நிறையா நிறசெம்பில் தண்ணியை வச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு விளக்கு போடணும். அதாவது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில இடங்கள் இது மாதிரி தவறுகள் நடக்குதுங்க. அந்த தவறுகளை திருத்தணும். அந்த தவறுகள் இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆன்மா அந்த சாந்தி அடைய விடாமல் அந்த ஆன்மா உங்களை சுற்றி சுற்றி, அதுதான் அந்த இடத்துல சொல்லுவாங்கள்ல, பேயா பிசாசா அச்சாட்டமா அசலாட்டமா, இதுவும் ஒரு சில விஷயங்கள் தான். இதுதான் அதை வர வழிவகுக்க. பெரிய 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 உசுறுகள்லாம் ஒன்றும் செய்யாது. அதே சமயம் அந்த வயசில் போன உசுறுகள்லாம் சும்மாவும் இருக்காது. அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்ய ஒரு சில விஷயங்களை அச்சாட்டங்களாக அசலாட்டங்களாக காட்டும். அது இருக்கிற மக்களுக்கு, உறவுகளுக்கு பேர் ஆபத்து. யார் என்ன சொன்னாலும் அடப்பு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சே ஆகணும். இது யார்கிட்டையும் போய் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அடப்பு இருக்கா? எத்தனை நாள் அடப்பு இருக்குது? 3 நாள் இருக்கா? 6 மாதம் இருக்கா? 6 மாதம் வழக்கு போடுங்க. செம்பு தண்ணி, அதுதாங்க நீங்கள் உங்கள் அந்த உசுருக்கு செய்கிற மரியாதை. அதுதான் அந்த உசுருக்கு நீங்கள் செய்கிற அந்த உசுரை. இப்போ வரைக்கும் எனக்கு உசுறு கொடுத்த உசுறு, என்னைய பாதுகாத்து வளர்த்த உசுறு, என் பசியை என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட உசுறு போயிருச்சுன்னா, அந்த உசுரை போய் நான் சென்று சேர்க்கணும்ல. அது என் கையில் இருக்கேன். என் அப்பனுக்கு, என் ஆத்தாளுக்கு கொல்லி வைக்கிறதுனால மட்டும் என்னோடது முடிஞ்சிடாது. அந்த ஆன்மா சாந்தி அடையணும். அந்த ஆன்மா போய் சாந்தி அடைஞ்சு இன்னொரு பிறப்பு எடுக்கணும். அதுக்கு நான் வழிவகுக்கணும். அப்போ நான் வழிவகுக்கணும்னா இது மாதிரியான செயல்களை நான் சரியாக செய்யணும். எனக்கு வேலை இருக்குது, வெட்டி இருக்குது, எனக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக மொத்தமாக 90 நாள் ஓடுற 90 சூடத்தை வாங்கி ஒரே நாளில் எரிச்சு விட்டு, அப்பா போயிட்டு வாப்பான்னு சொன்னால், அம்மா போயிட்டு வாப்பா, தாயை போயிட்டு வானா, இதெல்லாம் என்னங்க? அந்த முட்டாள்தனத்தை யாரும் செய்யாதீங்க. தயவு செய்யாதீங்க. தயவு செய்து எப்படி ஒரு நாள் ஒரு 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 சடலம் விழுகுது, அங்கே 30 நாள் தீட்டோ, அதே மாதிரி இது மாதிரியான அடப்பை 90 நாள் இது மாதிரி செஞ்சால் தான் அதை சரி பண்ண முடியுமே தவிர ஒரே நாளில் செய்ய முடியாது. அது செஞ்சு உங்களுக்கு நீங்களே உங்களை சுற்றி ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் அவர்கள் போய் நல்லபடியாக நீங்கள் செஞ்சால் தான் அவங்க முன்னோர்களாக மாறி அவங்க உங்களை பாதுகாப்பாங்க. அதையே நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களை யார் பாதுகாப்பா? 90 நாளை பார்க்காதீங்க, 6 மாதத்தை பார்க்காதீங்க.
அந்த உசிருக்கு நாம என்ன மரியாதை செய்யறோம், அதை எப்படி அழகா போய் கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுல திருப்தி பெற்று அதை நல்லா நிறைவா செய்து முடிங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.